ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துடுறீங்க. வார இறுதியில் கூட நல்ல ஒரு ஓய்வு உங்களுக்கு. ஆனால் திங்கட்கிழமை காலையில் எழுந்ததுமே ஒரு இனம் புரியாத பாரத்தை உங்களுடைய மனசு சுமக்கிற மாதிரி உணர்றீங்க இல்லைங்களா? உடலுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்றீங்க, ஆனால் மனசுக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லைங்களே. உங்களை சுற்றியும் சிரிப்பு, மகிழ்ச்சி, ஆனா உங்களுக்குள்ளார ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குங்க. எங்கீங்க தொலைச்சிங்க அந்த நிம்மதிய? ஓய்வுக்கு பிறகு கூட உங்களை சோர்வடைய செய்யக்கூடிய அந்த 5 ரகசியமான காரணங்களை தாங்க நம்ம இன்னைக்கு உடைச்செறிய போறோம். இந்த 5 படிகள்ல ஒருவேளை நீங்க கூட உங்களுடைய நிம்மதியை கடத்தி கொண்டு போயிருக்கலாங்க. வாங்க, இரும்பு பிடியோட அந்த ரகசியங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இன்று முதல் நம்முடைய கைகளில் நம்ம எடுத்துக்கலாங்க. முதல் காரணம் என்ன தெரியுங்களா? இறந்த காலத்தினுடைய சுமைதாங்க. நிம்மதி இல்லாததுக்கு முதல் காரணமே நீங்க இந்த நொடியில இல்லை. உங்களுடைய மனம் நீங்கள் வாழும் இந்த நிகழ்காலத்தை விட்டுவிட்டு ஒன்று கடந்து போன இறந்த காலத்துல வாழுது, இல்லையா இன்னும் வராத எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருக்குதுங்க. நான் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாது, நாளைக்கு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா என்ன செய்யறது? இந்த மாதிரி பழைய தவறுகளையும் இன்னும் நடக்காத பயங்களையும் உங்களுடைய மூளை தினமும் அசை போட்டுக்கிட்டே இருக்குங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு நீங்க படுத்திருந்தா கூட உங்களுடைய மனம் ஒரு போர்க்களத்துல சுத்திக்கிட்டே இருக்குங்க. அதனாலதாங்க உடல் ஓய்ந்தாலும் மனம் ஓயறதே இல்லைங்க. சரி, இதுக்கான தீர்வு என்னன்னு பாத்துடலாங்களா? நிகழ்காலத்துல வாழக்கூடிய சூட்சமம் தாங்க. புத்தர் சொன்ன மாதிரி நேற்று என்பது ஒரு கனவு, நாளை என்பது ஒரு பார்வை, இன்னைக்கு மட்டும்தான் நிஜம். நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. உங்களுடைய அன்றாட வேலைகள்ல 100% கவனம் செலுத்துங்க. ஓசோ சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்லையும் நீங்க விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருங்க. இதுதான்ப்பா தியானம் பாருங்க. அந்த செயல்ல நீங்க முழு கவனத்தோட இருந்தீங்க அப்படின்னா வேற எந்த தியானமும் நீங்க பண்ணவே வேண்டியது இல்லைங்க. நீங்க நடக்கும்போது, உடற்பயிற்சி செய்யும் போது, சமைக்கும் போது கூட அதுல கவனம் செலுத்தி பண்ணீங்க அப்படின்னா செய்யக்கூடிய காரியமும் நல்லா இருக்கும். அதை கவனிச்சு செய்யும் பொழுது உங்களுடைய மனமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நிம்மதியா இருக்குங்க. ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க உணர்ந்து பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் உங்களுடைய மனசை நிகழ்காலத்தினுடைய சக்தியில நிறுத்தி நிம்மதியை தேடி அலைய விடாமல் செய்யுங்க. உள்ளூர உங்களுடைய மனம் ஒரு ஆனந்தத்தை, ஒரு நிம்மதியை எப்பொழுதும் தக்க வச்சுக்குங்க. அது அலைபாயாதுங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள்ங்க. நிம்மதியை திருடக்கூடிய 2வது காரணம் உங்களுக்கு இல்லை, அதாவது நோ சொல்ல தெரியவே இல்லைங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று ஏங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஆம் என்று சொல்லும் போது உங்கள் நேரத்தையும், உங்களுடைய சக்தியையும், உங்களுடைய கனவுகளையும் நீங்கள் அவர்களுக்கு தார வாத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க மற்றவர்களுக்காக சுமக்கக்கூடிய அந்த பாரம் தாங்க ஓய்வுக்கு பிறகும் உங்களை சோர்வடைய செஞ்சிட்டு இருக்கு. நீங்க இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கும் போது நீங்க சுயநலவாதி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதாங்க இங்க அர்த்தம். சரி, இதுக்கான தீர்வு என்னன்னு பாப்போங்களா? எல்லைகளை நிர்ணயிக்கும் கலை. நீங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் எஜமானர். உங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நீங்க தாங்க முடிவு செய்யணும். யாரேனும் தேவையில்லாத உதவியை கேட்டாங்க அப்படின்னா புன்னகையோடு உறுதியா சொல்லுங்க, மன்னிச்சிருங்க, என்னால இன்னைக்கு செய்ய முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நிறைய காரணங்களை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. 1-2 நாள் நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது அடுத்து அவங்க கேட்கறதையும் நிறுத்திடுவாங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுக்குள்ளார ஒரு பயம் இருக்கு, இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு. ஆனா ஒரு 4 நாள் அவங்க மதிக்காத மாதிரி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு நீங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க உங்ககிட்ட கேட்கவும் தயங்குவாங்க, உங்க மேல அதிகமான ரெஸ்பெக்டும் வருங்க. நீங்க உங்களுடைய எல்லைகளை நிர்ணயிக்கும் போது உங்கள் நிம்மதியை இந்த இடத்துல நீங்க பாதுகாக்கிறீங்க. அதுதாங்க இங்க முக்கியமான விஷயம். அதுதாங்க உண்மையான சுயமரியாதையும் கூட. அடுத்து 3வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டலினுடைய ஓசை தாங்க.
டிஜிட்டல் நாய்ஸ். நம்முடைய மூன்றாவது ஆபத்து நாம் வாழும் இந்த தகவல் பெருக்கத்தினுடைய காலம்தாங்க. நீங்க ஓய்வாக இருக்கும்போது கூட உங்களுடைய மொபைல், உங்களுடைய நோட்டிபிகேஷன், சமூக ஊடகங்கள் இது எல்லாம் உங்களுடைய மூளைய சத்தத்தால நிரப்பிக்கிட்டே இருக்குங்க. முடிவில்லாத செய்திகள், மற்றவர்களுடைய பொய்மையான மகிழ்ச்சி பற்றிய காட்சிகள், உலக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஓயாம இயக்க வச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்க சோஃபால ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல படுத்திருக்கலாம், உட்கார்ந்துருக்கலாம். ஆனா மூளைக்கு ஓய்வே கிடையாதுங்களே. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் விரதங்க. வாரத்துல ஒரு நாள் அல்லது தினமும் 1 மணி நேரமாவது உங்களுடைய மொபைலை அமைதியாக ஒரு இடத்துல வச்சிருங்க. அந்த 1 மணி நேரம் அது உங்களுக்கான நேரங்க. சத்தம் இல்லாம இருங்க. அப்பதாங்க உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய உங்களுடைய உண்மையான உள்குரல் கேக்குங்க. உங்களுக்கு உலகத்தினுடைய சத்தத்தை அணைச்சாதான் உங்கள் ஆன்மாவின் அமைதியை நீங்க அனுபவிக்க முடியுங்க. நீங்க உணர்ந்து பாருங்க. சரி, அடுத்து 4வது காரணம் நன்றி இல்லாததுங்க. நீங்க நிம்மதியை தொலைக்கக்கூடிய இந்த 4வது காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய கவனம் நீங்க வச்சிருக்கக்கூடிய, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்ல மட்டுமே இருக்குதுங்க. எனக்கு இது கிடைக்கல, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு அமையலையே, என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, ஏன் குழந்தைங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படியே இருக்கு, இந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுங்க. அப்ப உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வீணா போயிருதுங்க. இந்த மனப்பான்மை ஒருபோதும் உங்களை திருப்தி அடைய விடவே விடாதுங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க பெறக்கூடிய ஒண்ணுல இல்லவே இல்லைங்க, நீங்க உணரக்கூடிய விஷயங்கள்ல தாங்க இருக்கு. இதுக்கு ஒரு உளவியல் காரணமும் இருக்குங்க. ஓஷோ அற்புதமா சொல்லுவாருங்க. அதை நான் சிந்திச்சு பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய ஆழம் தெளிவாக புரிஞ்சிச்சுங்க. நம்மளாம் மகிழ்ச்சியை ரொம்ப நேரம் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. இதுவே கஷ்டத்தை ஒண்ணு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கஷ்டத்தை அப்படியே பல மணி நேரம் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்போங்க. அவ்வளோ இந்த மனசுக்கு பிடிச்சு போகுதுங்க கவலையிலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்கிறது. ஒரு நாள் மகிழ்ச்சி எடுத்து ஒரு 2 மணி நேரம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன். வேண்டாங்க, ஒரு அரை மணி நேரம் சிந்திச்சு பாருங்களேன். உங்களால முடியாதுங்க. ஆனா கவலைய 1 மாசம் கூட சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுடைய ஜீன்ல இருக்குங்க. நம்மளுடைய அப்பா அம்மாவும் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் எல்லாமே இப்படிதாங்க இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் மாறுவோங்க இதுல இருந்து. இதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா கூட, இன்னொன்னு நான் சொல்றேங்க, ரொம்ப எளிமையான பயிற்சி. தினசரி நன்றி பயிற்சிங்க. தினமும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச 3 நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. உதாரணமா, இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக சுவாசிச்சேன், நல்ல உணவு எனக்கு கிடைச்சிச்சு, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டேன், ஒரு நல்ல நண்பரோட பேசினேன். இந்த மாதிரி உங்களுடைய மனம் ரசிச்சு மகிழ்ந்த இந்த 3 விஷயங்களை எழுதுங்க. நீங்க இப்படி நாள்தோறும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க தயாராயிருதுங்க. உங்களுடைய கவனம் குறைகளிலிருந்து நன்றிக்கு மாறும்போது நிம்மதி அப்படிங்கிறது தானாக உங்களுடைய இதயத்துல பூக்குங்க. இவ்வளவுதாங்க விஷயம். நம்ம மாறணும்னு முடிவு பண்ணிட்டா நிறைய விஷயங்கள் இருக்குங்க மாற்றத்துக்கு. முதல்ல நீங்க மனசு வைக்கணும், நான் மாறணும் இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து. அவ்வளவுதாங்க விஷயம். அடுத்து 5வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, உள்மன பேச்சு இல்லாததுங்க. ஓய்வுக்கு பிறகு சோர்வடைய வைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம், உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதே இல்லைங்க. நீங்க வாழ்க்கை ஓட்டத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா எதை நோக்கிங்க, எதற்காக? இந்த கேள்விகளை கேட்க உங்களுக்கு நேரமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தோழமை தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு வெளியில தேடவே தேடாதீங்க. நிச்சயமாக வெளியில உங்களுக்கு நல்ல தோழமை கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்குள்ளார தேடுங்க. மிக அற்புதமான உன்னதமான ஒரு தோழமை உள்ள இருக்குங்க. அது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து தீர்வுகளையும் அற்புதமாக கொடுக்குங்க.
சரி, இதுக்கான எளிமையான தீர்வு என்னன்னு பார்க்கலாங்களா? 5 நிமிட அமைதி பயிற்சிங்க. தினமும் காலையில இல்ல மாலையில அமைதியா ஒரு இடத்துல கண்களை மூடி உட்கார்ந்துக்குங்க. எந்த மந்திரமும் நீங்க சொல்லாதீங்க. கற்பனையும் உங்ககிட்ட இல்ல அந்த நேரத்துல, ஓகேங்களா? வெறும் உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. மனசுல வரக்கூடிய எண்ணங்களை ஒரு பார்வையாளராக நின்று அப்படியே பாருங்க. அதையெல்லாம் அலசாதீங்க. ஏன் இதுக்குன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. எதிர்க்காதீங்க. நீங்க உங்களுடைய எண்ணங்களை உள்நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரமிப்பா இருக்குங்க. எவ்வளவு எண்ணங்கள் எனக்குள்ளார வந்துகிட்டு இருக்கு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். உங்களுடைய மனதோட பேசுங்க. இதெல்லாம் என்ன தேவையா நம்மளுக்கு அப்படின்னு சில நேரங்களில் அப்படியே பேச பேச பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் மற்ற வேலைகளில் ஈடுபடும் போது எண்ணங்கள் வந்தால் கூட, என்ன இது இந்த மாதிரியான எண்ணம் உனக்குள்ளார வருது அப்படின்னு நீங்களே உஷாராயிருவீங்க. அந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்குள்ளார அனுமதிக்க மாட்டீங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர இந்த 5 நிமிட அமைதி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு தெளிவான கண்ணாடியை வைக்குங்க. அதில் உங்களுடைய உண்மையான முகம் தெரியுங்க. உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சக்தி என்ன எல்லாம் உங்களுக்கு புலப்படும். இந்த உள்மன பேச்சின் மூலமாக தான் நீங்க நிம்மதியை கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாட்டை நிரந்தரமா உங்களுடைய கையில வச்சுக்க முடியுங்க. இந்த 5 காரணங்கள் தாங்க ஓய்வுக்கு பின்னாடியும் உங்களை ஓயாம சோர்வடைய செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சோர்வுக்கான மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புலப்பட்டிருக்கும். முதல் விஷயம் என்னங்க? இறந்த காலத்தை விட்டுட்டு இன்னைக்கு எந்த செயல் செய்யறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது. இரண்டாவது விஷயம், நிம்மதியை திருடக்கூடிய நச்சு மனிதர்களை விட்டு எல்லைகளை நிர்ணயிக்கிறது. மூன்றாவது விஷயம், மனதை சிதைக்கக்கூடிய டிஜிட்டல் சத்தத்தை எல்லாம் அணைச்சு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது. நான்காவது விஷயம், இல்லாததையெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கிறது. ஐந்தாவது விஷயம் என்னங்க? தினமும் 5 நிமிடம் உங்களுக்குள்ளார பேசுறது. அன்பானவர்களே, புத்தர் சொன்ன மாதிரி 1000 மைல் பயணம் கூட நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடியில தாங்க தொடங்குது. இன்னைக்கு இப்பவே இந்த நொடியிலேயே அந்த முதல் அடியை எடுத்து வைங்க தயவு செஞ்சு. உங்களுடைய நிம்மதி உங்களுடைய கையில தாங்க இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க விரும்பின வண்ணங்களை பூசுங்க. அன்பானவர்களே, இந்த பயணம் தனிமையானது கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாதாங்க பயணிக்கிறோம். நீங்க இந்த மாற்றத்தை இன்னைக்கு தொடங்க தயாரா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மனம் நிம்மதி பெறட்டும், உங்களுடைய வாழ்வு வளமாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.